காவல்துறை சார்பா உங்கள்கிட்ட சில விஷயங்களை வந்து சொல்லி ஆகணும். கொஞ்சம் பொறுமையோட கேட்டுக்கோங்க. இது கண்டிப்பா தேவையான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காவலர் SOS ஆப் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. சேவ் அவர் சோல். அப்புறம் ரெண்டாவது காவல் உதவி ஆப் இருக்கு. இந்த ரெண்டையும் மட்டுமாச்சும் நம்ம எத்தனையோ வந்து ஷேர் பண்றோம், எல்லாம் பண்றோம். அதுல வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா இமீடியட்டா வித்தின் 5 செகண்ட்ஸ்ல போலீஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா ரீச் ஆயிடுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன கேக்குதோ உங்க நேம், அட்ரஸ், உங்க போன் நம்பர், அதே மாதிரி அதே சைமல்டேனியஸா உங்களுக்கு யார் இமீடியட்டா உங்களுக்கு உதவிக்கு வருவாங்களோ அவங்களோட போன் நம்பர், ரிலேஷன்ஷிப் கேட்கும். அதை வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து என்ன கேக்குதோ அது ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான், டவுன்லோட் ஆயிடும். நீங்க அந்த ஸ்கிரீன் டச் பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா உங்களுக்கு 10 மினிட்ஸ்ல வந்து போலீஸ் வந்து ரீச் ஆவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. எத்தனையோ ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதை தயவு செய்து எனக்காக மட்டும் இல்ல, உங்களோட நலனுக்காக எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ண, ஆண்கள் பெண்கள் யாருமே பாகுபாடு இல்ல, எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு காலகட்டத்துல வந்து போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நாட்டை சீர்கேடு பண்ணிருக்கு, சமுதாயத்துல மக்களை வந்து எவ்வளவு சீர்குலைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஈவன் ஒரு பெட்டி கடையில கூட இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்குது. நீங்க ஒண்ணு செய்ய வேண்டியது என்னன்னா, தயவு செய்து நம்ம குழந்தைகளை நம்ம எதுக்காக ஓடுறோம், நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்குது, இந்த குழந்தைகளுக்காக, இந்த சமுதாயத்துக்காக. அப்படிங்கும் போது நீங்க உங்க குழந்தைகளை எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நீங்க பணம் கொடுக்கும் போது அள்ளி கொடுக்காதீங்க, கிள்ளி கொடுங்க. குழந்தைகளுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு, கல்வி கற்றுக் கொடுங்க, மருத்துவத்தை சொல்லிக் கொடுங்க, சமுதாயத்தை சீர்திருத்திற்கு என்னன்னு சொல்லி கொடுங்க. எக்காரணத்தை கொண்டும் தவறுகள் எங்கு நடந்தாலும் சுட்டி காட்ட வேண்டும். அதை வந்து பயம் இல்லாம அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க புகார் கொடுத்தாதான் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். புகாரே கொடுக்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க ஏரியால யாரு என்ன தவறு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியும். அவங்க வந்து ஆனா அவங்களால உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். சில நேரத்துல நீங்க வந்து அதை சொல்லும் போது ரகசியமா வச்சுக்கலாம். அப்படி ஒன்னும் டைரக்டா இவருதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படியெல்லாம் மாட்டியெல்லாம் விட மாட்டோம், சரிங்களா? அது மீறி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா காவல்துறை வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீங்க தயக்கம் இல்லாம காவல்துறையை நம்பி வந்து காவல்துறை உங்க நண்பன் என்று வாயில மட்டும் சொல்லாதீங்க, அது உண்மை. எல்லா இடத்துலயும் 2 கருப்பாடு இருக்கும், அதை விட்டுருங்க, இக்னோர் பண்ணிருங்க. உங்களுக்கு 98 பேர் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் இல்லையா, அவங்கள நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யும். சைபர் கிரைம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்க செல்லுல எதை வேணாலும் நீங்க டச் பண்ணாதீங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாததை எதையுமே டச் பண்ணாதீங்க. ஆசையை தூண்டுறாங்க, உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு, கார் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க, உடனே நம்ம வேகமா போறோம். நீங்க அதுக்காக 1 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களா? எதுக்காக நம்ம பேராசைப்படணும்? தொடவே தொடாதீங்க, சரியா? நீங்க அன்றாடம் யூஸ் பண்றதா உங்க கேஸ் வந்து இதா இருக்கு, அதை வந்து இதை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். உங்க பேங்க்ல வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை உடனே ரிலீஸ் பண்றோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன ஊசி போடுறதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன EB பில் கட்டல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம அன்றாடம் வந்து என்ன செய்யறோமோ அதை சொல்லிதான் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க யாருமே நம்மளோட எல்லா டீடைலுமே பேங்க்ல இருக்கும்போது எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க அப்படி நீங்க எதுவுமே தொடக்கூடாது. அது மீறி வந்து பேங்க்ல ஏதாவது உங்களுக்கு அஃபென்ஸ் நடந்துருச்சுன்னா இமீடியட்டா 1930 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இமீடியட்டா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. வித்தின் 7 days உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். அது இல்லைன்னா கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றதுக்கு www.cybercrime அப்படின்னு அடிச்சீங்கனாலே அந்த வெப்சைட் வந்துடும். அதுல போய் உங்க கம்ப்ளைண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை எடுத்துட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு இமிடியேட்டா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க அதை உடனே செஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். லேட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி சிட் ஃபண்ட்ஸ்ல ஏமாறுறீங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை கொண்டு யாருக்கிட்டையோ கட்டுறீங்க, நகைக்கடையில கட்டுறீங்க, அவன் ஒரே நாள் அள்ளிட்டு போயிடறான். பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதான் உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அப்போதைக்கு வாங்கிக்கோங்க. அதை பண்ணுங்க. யார்கிட்ட போய் கொடுத்து வச்சுட்டு அவன் ஏமாத்திட்டு நீங்க எவ்வளவு ரத்தம் சுத்தி வேர்வை செஞ்சு சம்பாதிக்கிற பணம் யாரும் கொண்டு போடுறதுக்கு விடாதீங்க. குழந்தைகிட்ட இப்ப சார் பேசுனாங்க, அதாவது செக்ஸுவல் அபியூஸ் வந்து நாட்டுல வந்து நம்ம எல்லாம் வெக்கி தலை புரிஞ்சு எங்க போகணும்னு தெரியல, அந்த அளவுக்கு கேவலமான செயல்கள் நடந்துட்டு இருக்கு. இது நடக்கிறது எங்க வந்து நம்ம கூட இருக்கிற மிருகங்கள் தான் அதை செய்யறாங்க. அது வந்து நீங்க நினைக்கலாம்
எங்கேயோ இருந்து வெளிநாட்டுல இருந்து ஓடி வந்து இங்க வந்து செக்ஸுவல் அஃபென்ஸ் பண்ணிட்டு எவனும் ஓடல. நம்ம கூட இருக்கவங்க, பக்கத்திலேயே இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, வெளியே சொல்ல முடியல, அம்மாவாலையும் அப்பாவாலையும் கூட நாங்க தினமுத்து வழக்கு போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால குழந்தைகளை வந்து எங்க அனுப்புனாலும் நீங்க ஒரு பாதுகாப்போட அனுப்புங்க. யாருக்கிட்டையும் எதையும் வாங்க கூடாதுன்னு சொல்லுங்க. யாரையுமே வந்து தொட்டு பேச அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? குட் டச், பேட் டச், சேஃப், அன்சேஃப் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நோ டச் அதை சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. சரிங்களா? தேவையே கிடையாது. தொட்டு பேசினாதான் இதா கிடையவே கிடையாது. பாராட்டணும்னா வாயால பாராட்டு, என்ன எவ்வளவோ கொடுக்கலாம், ஒரு எஜுகேஷன் கொடுக்கலாம், உங்களோட வளர்ச்சிக்கு உதவலாம், எப்படி எப்படியோ பாராட்டு தெரிவிக்கலாம். கடை கொடுத்து மட்டும்தான் ஒன்றும் பாராட்டு தெரிவிக்கணும் அவசியம் இல்லை. அதனால தயவு செய்து அதை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னொரு முக்கியமானது ட்ரையல் ரூம் போறீங்க, ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போறோம். உள்ள போன உடனே நீங்க அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கேயாவது ரெட் சிக்னல் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அங்க ஹைடன் கேமரா இருக்குன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க ட்ரையல் ரூம்ல நீங்க எதையுமே போட்டு பார்க்காதீங்க. சரியா? இத கண்டிப்பா எங்க போனாலும் பாருங்க. இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்புறீங்க பிள்ளைகளை, அங்க எதையும் ஒரு சொட்டு கூட வந்து காமனா இருக்கிறத எடுத்து குடிக்க சொல்லுங்க. தனியா யாராவது கொடுத்தா அதை கொடுக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. கேக்கா இருந்தாலும் சரி, இதாங்க விஷயம் தான். நம்மளால அன்றாட நம்ம பண்ணிட்டு இருக்கிறதா இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஆனா அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. பிள்ளையா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்க. ஓரளவுக்கு சர்டன் லிமிட் வைங்க. எங்க போறான், எங்க வரான், எத்தனை பேர் போய் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கேக்குறீங்க, காலேஜ்ல போய் கேக்குறீங்க, பையன் வந்தானா, பொண்ணு வந்தானா, கரெக்டா வருவாங்க. அதெல்லாம் நீங்களே சொல்லுங்க. என் புள்ள தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டான், என் பையன் யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஆனா ரெண்டுதான் வந்து அங்க நிற்கும். ஆனா அந்த அம்மா வந்து இந்த பையனை திட்டும், இந்த பொண்ணோட அம்மா வந்து பையனை திட்டுவாங்க. ரெண்டு சேர்ந்துதானே ஓடி இருக்குது. அப்ப ரெண்டு பேரும் தானே தப்பு. அதை வந்து என்னைக்குமே வந்து the easiest thing in the world is blaming others. அடுத்தவங்களை குறை சொல்றதுன்னா நம்மளோட ஈஸியான வேலை உலகத்துல. அதை பண்ணவே பண்ணாதீங்க. எங்க தப்பு நடந்திருக்கு, நம்ம அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சாதான் என்னைக்கு இப்படின்னு பாக்குறோமோ அனலைஸ் பண்ணும், ரியலைஸ் பண்ணும். அப்பதான் வந்து நம்ம வந்து சரி செய்ய முடியும். சமுதாயத்தை வந்து குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. நம்மளோட பார்ட் என்ன, இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த சமுதாயம் சீராக இருக்கு, நான் என்ன செஞ்சிருக்கேன், என்னோட எஃபோர்ட் வந்து எவ்வளவு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வீட்டை சரி பண்ணிட்டாவே அடுத்து அந்த ஸ்ட்ரீட்டே சரியாகும். ஸ்ட்ரீட் சரியானா அடுத்து அந்த ஊர் சரியாகும். ஊர் சரியானா நாடு சரியாகும். அவ்வளவுதான். உங்க ஏரியால ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாவோ இல்ல ஸ்கூல் இருந்தாவோ அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லுங்க. நம்ம வந்து எலாபரேட்டா பேசிக்கலாம். அதனால என் நம்பர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எனி டைம் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டேன். சப்போஸ் உங்க போன் எடுக்கலைன்னா ஏதாவது மீட்டிங்ல இருந்துருக்கோம், இல்ல வேற ஏதாவது ரூட்ல நின்று இருப்போம், அதனால போன் எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். மெசேஜ் கூட பண்ணுங்க. நிச்சயமா நான் வந்து ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டேன். 9384301656. என் பேர் ஸ்ரீதேவி, இன்ஸ்பெக்டர் போலீஸ், அடையாறுல இருக்கேன். நான் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். நான் டிரான்ஸ்ஃபர்ல போனாலும் சரி, எது இருந்தாலும் சரி, முதலில் கண்டிப்பா உங்களுக்கு